ட்ரக்ஸு காமவெறி இந்த ரெண்டும் இவருடைய இதே அதுதான். அது எதையும் பார்க்காது, எதையும் தோணாது, ப்ரெஸ்டீஜை பார்க்காது, பின்னால் தான் ப்ரெஸ்டீஜ் போகிறத பார்க்கும். அவனுக்கு ஒரு பொண்ணை அடையணும் முடிவு பண்ணாலும் அடைஞ்சே தீரணும், அதிலே கங்கணம் கட்டிடும். அது எப்படி வளர்ச்சி அடிக்கிறாங்கிறது இதுதான் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சமீபத்தில் கூட ஒரு சினிமா நடிகை இது வந்தது, நான் பேரை சொல்ல விரும்பல, படத்தையும் சொல்ல விரும்பல. அந்த நடிகையை வந்து பிளாக்மெயில் பண்ணி முதல்ல எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுக்கோ தெரில. இப்போ அவன் வந்து மிரட்டுறாங்கும் போது ஆக்சுவலாக அந்த நடிகையுடைய ஒரிஜினல் அது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தரத்தை கண்டுபிடிச்சிடலாம். சினி ஃபீல்டில் வரும்போது அது வந்து மதில் மேல் போன மாதிரி, இங்கிட்டு போனது அங்கிட்டு போகிறது போகவே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த பழக்கம் நம்ம யூடியூப் பார்க்க வருது, ஃபேஸ்புக்கு போகிறான், இன்ஸ்டாகிராம் போகிறான், சுண்டைக்காம இருக்கான். இப்போ அவன் எல்லாத்தையும் நோண்டுறான். அப்போ எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ, இதெல்லாம் 18 வயசுக்கு மேலே தெரியணுமோ, அதெல்லாம் இன்னைக்கு 8 வயசு 9 வயசுல தெரியுது. செயற்கையாக பண்ணுறாங்க. சில இடத்துல இயற்கையாகவே நடந்திருக்கு. முன்னாலெல்லாம் இயற்கையாகவே நடந்துட்டு கடைசியில் நான் செய்யலேம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை அப்புறம் தான் கொடுப்பான், அவன் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா சில நடிகைகள் நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது தவறான ஒரு சித்தரிப்பில் காணப்படுறாங்க. அது இல்லாமல் அப்போ எடுத்த வீடியோக்குள்ளே இப்போ ரிலீஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லேயும் தலையிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைக்கும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? இப்படி தான் ஆடிஷன் எடுப்பாங்க. இல்லை, முதல்ல வந்து தவறான பழக்கத்தினால சில இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செயற்கையாக பண்ணுறாங்க. சில இடத்துல இயற்கையாகவே நடந்திருக்கு. முன்னாலெல்லாம் இயற்கையாகவே நடந்துட்டு கடைசியில் நான் செய்யலேம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை அப்புறம் தான் கொடுப்பான், அவன் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி டெக்னாலஜிக்கு செல்ஃபோன் வந்திருக்கு. நான் சொல்கிறது அன்றைக்கி நான் சொல்லி வீடியோ கேமரா இந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இதே தான் ஆரம்பத்தில் நடந்திருக்கு. அதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்ததை சொல்ல மாட்டான், அதை சம்மதிச்சிருவாங்க. 2 பேருமே சம்மதம் இருந்து தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிடுறாங்க. பிரியும் போது லேடிஸ் அதை பற்றி கேர் பண்ணுறதுல அவங்க ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணி அப்படி போகிறாங்கன்னா ஜென்ஸ் என்ன பண்ணுவான்னா விட மாட்டான். அந்த கேசட்டை வச்சு மிரட்டுவான், பிளாக்மெயில் பண்ணுவான், இச்சைக்கு கூப்பிடுவான். ஏற்கனவே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி போயிருக்கும், ஆனால் அவன் எழுதி இச்சை. அப்போ அந்த காலத்தில் அந்த வீடியோ கேசட்டை காமிச்சு இது பண்ணுவான். அப்படி இல்லைன்னா அந்த கேசட்டை தூக்கி ஏதாவது ஒரு சேனலுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி வெளியில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்தப்போ நீங்கள் செல்ஃபோன் எல்லாம் வச்சுட்டீங்க. இன்றைக்கி வந்து இது வந்து தெரிஞ்சு நடக்குதா? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல கேளாக இருப்பாள். நான் ஒரு சமீபத்தில் கூட ஒரு சினிமா நடிகை இது வந்தது, நான் பேரை சொல்ல விரும்பல, படத்தையும் சொல்ல விரும்பல. அந்த நடிகையை வந்து பிளாக்மெயில் பண்ணி முதல்ல எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுக்கோ தெரில. இப்போ அவன் வந்து மிரட்டுறாங்கும் போது ஆக்சுவலாக அந்த நடிகையுடைய ஒரிஜினல் அது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தரத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்போ அந்த மாதிரி அவங்க தப்பு செய்யலை அப்படின்னா ஏன் உங்களுடைய உலகத்தை மூடணும்? செல்ஃபோனுடைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஏன் செயலுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க? ஏன் பயப்படணும்? தப்பு செய்யலை நீங்கள், அப்போ மாடலிங் பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மாடலிங் அது உண்மையாக பொய்யாங்கிற தன்மை கண்டறியுது, அதை கண்டறிங்க தில்லா சொல்லிட்டு போ. கரெக்ட். ஏன்னா இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? பாலியல் வன்கொடுமை தாண்டி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு ட்ரக்ஸ் போதைக்கு அடிமை. போதை உள்ள போகும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அதாவது ஒருத்தருக்கும் அந்த இச்சை தோணிச்சுன்னு வைங்களேன், எதை வேணால் செய்வான். காமவெறி வந்துருச்சுன்னா அவன் எதையும் பார்க்க மாட்டான். அதான் ட்ரக்ஸு காமவெறி இந்த ரெண்டும் இவருடைய இதே அதுதான். அது எதையும் பார்க்காது, எதையும் தோணாது, ப்ரெஸ்டீஜை பார்க்காது, பின்னால் தான் ப்ரெஸ்டீஜ் போகிறத பார்க்கும். அவனுக்கு ஒரு பொண்ணை அடையணும் முடிவு பண்ணாலும் அடைஞ்சே தீரணும், அதிலே கங்கணம் கட்டிடும். அது எப்படி வளர்ச்சி அடிக்கிறாங்கிறது இதுதான் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சினி ஃபீல்டில் வரும்போது அது வந்து மதில் மேல் போன மாதிரி, இங்கிட்டு போனது அங்கிட்டு போகிறது போகவே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வரணும். ரெண்டாவது, அனாவசியமாக பேசுறது, ஹோட்டலுக்கு போகிறது, டான்ஸுக்கு இது போகிறது, பப்புக்கு போகிறது, இதை மாதிரியெல்லாம் போய் சுற்றி பழகிட்டா அப்புறம் மைண்டு ஆண்களுக்கு என்ன ஆகுது? சரி, இவ சாதாரணமாக போயிருப்பா, சாதாரணமாக பழகிறது, அதே வந்து தப்பாக போயிடுது. தப்பான இதுக்கு இவனுடைய மூளை செயல்படுது. தவறான சித்தோட்டத்தில் பார்க்க என்ன ஆகுது? கூப்பிட்டு பார்க்குறான், வராத போய் என்ன பண்ணுறான்? அவள் எப்படியாவது மிஸ்மேரேஜ் பண்ணுறோம் அப்படி, அதையும் நிறைய நடந்திருக்கு. அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மாத்திரை போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள செல்ஃபி எடுக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்து மிரட்டுறது, அதுக்கு இவன் கூப்பிடும் போதெல்லாம் இச்சைக்கு வர சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. இது சினிமாலன்னு இல்லை, காலேஜ் பெண்கள்
காலேஜ் பெண்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு காலேஜில் நடந்திருக்கு, பிளாக்மெயில் பண்ணி மிரட்டியிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டியில். பிளாக்மெயில் அது எப்படி நடந்தது வெளியில் பார்க்கப்போ. ரெண்டாவது இதுக்கு காரணம் மெயின் சினிமாவில் வரக்கூடியதை நிஜ வாழ்க்கையில் கொண்டு வராங்க. ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் சென்சார் போட வேண்டியதானே? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய சினிமாவில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க, இந்த சம்பவம் கற்பனை ஒரு போடுறாங்க, இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு விமர்சனத்தை கொடுத்துட்றாங்க. இதை மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, இது கற்பனை அப்படின்னு போட்டுற. அப்போ கற்பனை நீயே செய்யுங்கிற. இதுக்கு காரணம் சினிமாவும் மெயின் காரணம். ரெண்டாவது தொலைக்காட்சி சீரியல்லையும் வருது பிளாக்மெயில் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் பார்த்து வரும்போது என்ன பண்ணுறான், மக்களுக்கு பொழுதுபோக்கு மொபைல்லையும் ஓவர், அதையும் சென்சார் பண்ணும். நீ எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டு அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக், யூடியூப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். இப்போ பார்க்குற வீடியோ அதான் சொல்றேன். இல்லை ஒரு ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி அதுக்கு ட்ரெஸ்ஸே போட வேணாங்கிறேன். அந்த மாதிரி நிலைமைக்கு நான் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், என்னடா டான்ஸ், என்னடா இதெல்லாம் சென்சார் பண்ண மாட்டீங்களா? சென்சார் ஒன்றும் இல்லையா? சினிமாவில் சென்சார் இருக்குல்ல. ஆடை சுதந்திரம்ன்றாங்க. என்ன ஆடை சுதந்திரம்? அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. ரெண்டாவது இதை இன்னைக்கு சின்ன குழந்தைகள ஸ்கூலில் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சில வர முடியலை, ஸ்கூலுக்கு வர முடியல, ஏதோ ஒரு பெரிய இப்போ இது வந்தது பாருங்க, கொரோனா மாதிரி வந்துருச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் எல்லாருக்கும் ஸ்கூலில் மொபைல் யூஸ் பண்ணி பசங்களுக்கு பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த பழக்கம் நம்ம யூடியூப் பார்க்க வருது, ஃபேஸ்புக்கு போகிறான், இன்ஸ்டாகிராம் போகிறான், சுண்டைக்காமல் இருக்கான். இப்போ அவன் எல்லாத்தையும் நோண்டுறவன். அப்போ எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ, இதெல்லாம் 18 வயசுக்கு மேலே தெரியணுமோ, அதெல்லாம் இன்னைக்கு 8 வயசு 9 வயசுல தெரியுது. அவன் சொல்றான் நமக்கு, தாத்தா இதை பார்த்தியாங்கிறான். அப்போ அது மாதிரி 4 வயசு 5 வயசு குழந்தை நோண்டுது. அதுக்கு செக்ஷன் என்னன்னு தெரியாது, காமம்னு என்னன்னு தெரியாது அந்த ஏஜில். இப்போ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸுக்கே தெரியாது. ஆனால் இதை பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அப்போ என்ன பண்ணுறான், ஒரு சட்டன் ஏஜில் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்குறான், இது என்ன, இது ஏது. அப்போ இப்படி இருந்த கை மூடி இருந்த இப்படி இந்த விஷயம் சிறு வயசுலேயே வெளியே தெரிஞ்சுது. அப்புறம் கலாச்சாரம் எப்படா வரும், சீர்கேடு தான் வரும். கலாச்சாரம் சீர்கேடு தான் வரும். அதான் இந்த வயசு இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நான் எல்லாருக்குமே சொல்கிறது, லேடிஸு வீட்டில் வெளியே போகிறீங்களா, நடிகை சரி, நீ எவ்வளோ உயரத்துக்கு வேணா போ, மானம் முக்கியம். இன்னைக்கு அதை பற்றி கவலையப்படுறது இல்லையே. இப்போ நடிச்சிடுறாங்க, அதாவது ஆடிஷனில் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோக்கள் வரும்போது பதட்டத்தில் அது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம்ல, இது தேவையில்லாத. கண்டிப்பாக அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது எதுக்கு அவசியமோ அதே மாதிரி ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு வரும்போது அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணை கூப்பிடணும், அவளை நடிக்க வைக்கணும் அப்படின்லாம் அந்த காலத்தில் நான் நடிக்கிறேன் அதோட நிப்பாட்டிக்கும் அவங்களுடைய பேச்சு, அனாவசியமான பேச்செல்லாம் கிடையாது. இப்போ அப்படி இல்லையே. ஆண்களுக்கே அந்த மாதிரி தான் நடக்குது, பாலியல் தொட்டில். அதுதான் சொல்ல வரேன். அந்த காலத்தில் ஒரு சினிமா நடிக்க வந்தாங்கன்னா நடிச்சுட்டு அவள் போட்டு போயிடுவா. இப்போ அப்படி இல்லை, நடிச்சு முடிச்சோன்னா ஹீரோவோட போகிறான், இல்லை வேற இவனோட கிளம்பிடுறது. நம்ம எதுக்கு வந்தோம், நடிச்ச ரைட். அந்த காலத்தில் கெட்ட பேர் வாங்கியிருக்காங்களா? இன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வந்துட்டாலே ஊர்ஜிதம் இல்லை, நல்ல பேருக்கு ஊர்ஜிதம் இல்லை, நல்ல பேருக்கு உறுதி இல்லை. ரெண்டாவது போட்டுக்கிற ஆடைகள், அவங்க தப்பு பண்ண போய் தான் இவன் தப்பு பண்ணுறான். இவனுக்கு தூண்டுறதே என்ன, இப்போ சாதாரணமாக ஒரு பாவாடை சட்டை ஒரு சுடிதார் போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். உன்னுடைய ட்ரெஸ்ஸு அதாவது உள்ளுக்குள்ளே போடுற ட்ரெஸ்ஸை தூக்கி வெளியே மாட்டிட்டு நீ போனேன்னா அப்புறம் அவன் தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுவான், மைண்டு எப்படி போகும். இன்றைக்கி நிறைய இப்படி தான் இருக்குது. மாடல் கலாச்சாரம் முதல்ல இந்த நல்ல விஷயத்துக்கு மொபைலை யூஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயம் வருது, வெளிநாட்டு படம் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு அது அந்த நாட்டுக்கு ஓகே, நம்ம நாட்டுக்கு ஓகேவா, நம்ம கலாச்சாரத்துக்கு ஓகேவா? கிடையாது. ரெண்டாவது நம்ம பெண்களும் சரி, தப்பு பண்ணுறதுக்கு முன்னால் யோசிக்கணும், தப்பு பண்ண பிறகு யோசிக்காத. இவன் நாளைக்கு நம்ம கூட இருப்பானா மாட்டானா அதே இல்லை. சினிமாங்கிறது ஒரு மாயை. இன்றைக்கி நான் நிறைய பார்த்துட்டேன், டிவி சீரியலு வேறு இதே இல்லை, டிவி சீரியல் நடிகைகள், சினிமா நடிகைகள், இதில் பயங்கரமாக நிறைய பேர் இன்னும் சொல்லாமல் கொள்ளாமல் இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் சிக்கலில் இருக்காங்க. எவனும் யோக்கியம் கிடையாது. உள்ள எக்கச்சக்க திருட்டு போய் இருக்கான், ஜென்ஸ்லேயும் இருக்கான், லேடிஸ்லேயும் இருக்காங்க. சில பேருக்கு
அடுத்தவன்ட்ட காசை பிடுங்கணும்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணுறாங்க. சில பேருக்கு தொகை வேணும்னு தப்பு பண்ணுறாங்க. சினி ஃபீல்டு இன்றைக்கி வந்து சரி சீரியலும் சரி காசு, அவ்வளோதான். காசு தான் இன்றைக்கி. நீ என்ன வேணால் தப்பு பண்ண, காசு தான் மெயின். காசு இல்லாத இன்னைக்கு ஒரு பேர் மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சீரியல் அதான் ஒரு சீரியலில் நடிச்சிட்டாங்கன்னா உடனே 4 பேர் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து நிறைய யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்னு வைங்களேன், என்னை நிறைய பேர் ரோட்டில் பார்ப்பாங்க, பேசுவாங்க. ரைட், அதோடு நான் விட்டுட்டு காதில் வாங்கிட்டு போயிடுவேன். நான் அதில் அப்படி மேலே போயிட்டு ஆஹா எல்லோரும் என்ன பேச கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு 2 வீலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காரு அப்படியே மேலே ரேஞ்சில் போனேன்னு வைங்களேன், பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். சாதாரணமாக ஒரு நடிக்கிற உனக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு குறைச்சல் இல்லை, சரி ஒரு சிம்பிளாக போ. நீ உனக்கு கார் வேணும், அப்புறம் வீடு வேணும் அப்படின்னு தப்பு பண்ண தோணுது. தப்பு அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆசை மேலே ஏற 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 எல்லாமே உச்சத்துக்கு போயிடுது. அந்த ஆடம்பரம் இல்லாமல் நார்மலாக இருந்த நடிகைகள்லாம் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு சோக்கு தாங்க மெயின். பேரை பற்றி கவலையே இல்லை. நாரிட்டு போட்டு போ, அதை பற்றி கவலையே கிடையாது. எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு போ. நான் ஏன் நமக்கு வேண்டியது காசு, நமக்கு வேண்டிய வீடுன்னு இந்த சோகத்துக்கு போகிறாங்கல்ல, இந்த சோகத்துக்கு போகிறாங்கல்ல, இதை நிப்பாட்டினாலே இந்த தவறுகள்லாம் நின்றோம். கண்டிப்பாக நம்ம கலாச்சாரங்கள் நிற்கப்பட்டதுன்னா அந்த கண்டிப்பாக எவ்வளோக்கு நீங்கள் ஆடம்பரத்தை குறைச்சி ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸு, நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இவ்வளோ தப்புக்கும் காரணம் ஆடம்பரம் தான். ஆடம்பரம். ரெண்டாவது, பெண்கள்னால ஒரு இலகிய மனசு இருக்குது. இதை ஆண்கள் வந்து வலுவாக யூஸ் பண்ணிக்கிறான், பயன்படுத்திக்கிறான். அதனால் பெண்கள் வந்து தங்களை பாதுகாப்பாக தாங்க தான் பாதுகாத்துக்கணுமே தவிர எல்லாம் முடிஞ்சு தப்பு முடிஞ்சு கூட இருந்து எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பின்னால் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாகிறதுக்கு தப்பு பண்ணாமே இருக்கிறது பெட்டர்.